டாக்டர் ஹபீஸ், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். முன்கூட்டியே பணிகளை தொடங்கியது நம்பிக்கையா அல்லது இது ஒரு வியூகமா? இல்லை, இது தேர்தல் பணியோட ஏன் முடிச்சு போடுறாங்கன்றது எனக்கு புரியல. ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு இயக்கம் இருக்கிறது, ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அது அதனுடைய நிர்வாகம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி தான் அது நிர்வாகம் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நீங்களும் தான் தொலைக்காட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நியூஸ் 7க்காக 7 மணி கேள்வி நேரத்துக்கு 4 மணி 3 மணிலேருந்தே வேலை செய்கிறீங்க. அதுக்காக ப்ரீபான் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா என்ன? தலைப்பு முடிவானதுலேருந்து நாங்கள் அதற்கான பணிகளை அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் இயக்கமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுதான் தேர்தல் பணிகளை தொடங்குவாங்க. தேர்தல் தேதியை அறிவிக்கல. இப்போ நாங்கள் தலைப்பு உருவானோடனே வேலையை ஆரம்பிச்சிடுவோம். 7 மணிக்கு தாங்க ஷோ, உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்போ அந்த மாதிரி தான் 26 தான் தேர்தல், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நிர்வாகம் என்பது ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி அந்த நிர்வாகத்தை பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு அரசியலில் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எந்தெந்த கட்சிகள் பலவீனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் இருந்தபோது தன்னுடைய இயக்கங்களை, தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய கட்சி கட்டமைப்பை மறந்த இயக்கங்கள் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதுதான் யதார்த்தமான நிலை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஒருங்கிணைப்பு குழு 2024 பாராளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. அந்த குழு அப்படியே தொடருது, புதுசாலாம் போடப்படல. இந்த தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே ஒரு கட்சியை நடத்துகிறோம் அப்படின்னா பல கோடி, 2 கோடிக்கு நிகரான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி கட்டமைப்பில் சில அதிருப்தி இருக்கும், சில மாற்றங்கள் இருக்கும், சில நிர்வாகிகள் மீது சில நிர்வாகிகளுக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை அதை களை எடுத்து ஒரு நிர்வாகத்தை சீர்படுத்தி ஒரு மாவட்ட நிர்வாகம், கட்சியில் வேற என்ன மாதிரி மாற்றங்கள் வேணும், இன்னைக்கு இளைஞர்கள் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குது கடந்த 1 வருஷத்தில், பல இளைஞர்கள் சேர்ந்துருக்காங்க. அப்போ அந்த சேர்ந்த இளைஞர்களுக்கு என்ன அடுத்தது பண்ண போகிறோம், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்வாகத்தை சரிப்படுத்துவதற்கான குழு அது. அடிப்படையில் அதுக்கும் தேர்தலுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே தேர்தலுக்கு தயாராக தான் இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கெல்லாம் தேர்தல் வந்தால் வேலை பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலான்ற சூழல் கிடையாது. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா உலகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய எந்த இயக்கமாக இருந்தாலும் தேர்தலுக்கு எப்பயுமே தயாராக இருக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைன்னா இல்லை, பரவலாக இன்னைக்கு தேர்தல்ன்றது கடந்த காலத்தில் இருந்த நடைமுறை, கடந்த காலத்தில் இருந்த பிரச்சாரங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் கேம்பெயினிங்லாம் கடந்து இன்னைக்கு எப்பயுமே ஒரு தேர்தல் மோடாக தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆனால் அதுக்காக அதுதான் நாங்கள் பண்ணுறோன்னு கிடையாது, அதற்காகவும் தயாராக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு என்ன பண்ணோன்னா, நாங்கள் 2024 தேர்தலுக்கு 22 தேர்தலுக்காக நாங்கள் போகல, எங்களை எல்லாம் தேர்தல் பொறுப்பாளர்களாக போட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி என்பது அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாருங்க, எப்படி அந்த இடத்துல கட்சியை பலப்படுத்தலாம். அது 24 தேர்தலுக்காக தான் அப்படின்னு இல்லை, எங்களுக்கு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கழகம், ஒரு இயக்கம், 2 கோடி பேர்கிட்ட இருக்காங்க. அவங்கள இன்னும் எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியும், எப்படி தமிழ்நாட்டுக்கு இந்த கழகத்தை இன்னும் கட்டுக்கோப்பாக இன்னும் பலப்படுத்தி எப்படி அதை கொண்டு போக முடியுன்ற பார்வையில் வந்தது தான் ஒருங்கிணைப்பு குழு. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஜனநாயகத்தில் இந்த மேயர் தேர்தல்கள் இது எல்லாமே அடித்தட்டு மக்கள் யார் ஓட்டு போட்டாங்களோ அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மாமன்ற ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஜனநாயக தன்மையை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்கு. அது அவர்கள் பேசி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதுக்கும் தேர்தலுக்கும் முடிவு, இதுக்கும் தேர்தலுக்கும் முடிவுன்றது கிடையாது. ஆனால் அடிப்படையில் திமுகவுடைய நிலைப்பாடு என்பது ஊராட்சிகள், நகராட்சிகள், கவுன்சிலர்கள், இந்த மாமன்றங்கள், அதன் வழியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகம் மக்கள் இடத்துல போய் சேர்றதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது ஜனநாயகத்துக்கு அழகானது. அப்போதான் மக்களுடைய குரலாக அவர்களுக்கான திட்டங்கள் வார்டு லெவலில் அவர்களுடைய சுயாட்சியுடைய மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக, இந்த சுயாட்சி என்பது மக்களுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும்.
அவர்களுடைய தெருவுக்கு எது தேவை, அவர்களுடைய வார்டுக்கு என்ன தேவைன்றது தீர்மானிக்கக்கூடிய உரிமை கவுன்சிலர்களிடம் கொடுத்து அவர்கள் மேயர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஜனநாயக முறையை திமுக கடைபிடிக்குது. அதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ நெல்லை, கோவை, காஞ்சிபுரம் இந்த 3 மேயருமே திமுகவுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் தான் ஆதரவோடு தான் அவங்க மேயராக வந்தாங்க. திமுகவுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் தான் அந்த 3 பேருக்குமே எதிராக இருக்காங்க. அப்போ அன்றைக்கு தேர்வு செய்ததும் தலைமை தான் அவர்களை. இப்போ தவறான நபரை அன்றைக்கு தலைமை தேர்வு செய்து விட்டதா, அல்லது தேர்வுக்கு வந்தவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை? இல்லை, அதாவது காஞ்சிபுரம் பிரச்சனை கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர்களே அங்கே அன்னைக்கு போகலை. அது முடிஞ்சு போன கதை. காஞ்சிபுரம்ன்றது இப்போது சர்ச்சைக்கு இடமில்லாமல் போய்கிட்டு இருக்கு. அங்கே திருநெல்வேலி எங்கே ஒரு மேயரை வச்சுருக்கோம், மேயர் வேலை பார்க்கணும், கவுன்சிலர்களுக்கு அது ஏதுவாக அவர்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை அவங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் ஜனநாயகத்தை திமுக நாங்கள் திணிச்சு இவரை தான் நிறுத்துவோம்னு சொல்ல முடியும். நாங்கள் அறிவித்ததை அப்படியே தொடருவோம்னு எங்களால் சொல்ல முடியும். எங்கள் தலைமை சொன்னால் கேட்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் தலைமை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கவுன்சிலர்களை வச்சு வேலை பார்க்கணும், கவுன்சிலர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அவங்களோட போங்கன்னு ஒரு ஜனநாயகத்தை பரவலாக்கி இருக்கின்றோம். ஜனநாயக உரிமையை அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக இப்போ இருக்கிறவங்க தவறான தேர்வு தலைமை செய்ததுன்றதெல்லாம் கிடையாது. தலைமை எப்போ தேர்வு செஞ்சாலும் அது சரியான தேர்வாக தான் இருக்கும். ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி பதவிகள், உள்ளாட்சி அமைப்புகளில் பதவி பெறுவது என்பது எதிர்க்கட்சியாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் கூட உள்ளாட்சியில் நிறைய இடங்களில் கணிசமான இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கப்போ 2020 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான வெற்றியை திமுக பெற்றதையும் பார்க்க முடிகிறது. உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய செயல்பாடு என்பது ஆட்சியினுடைய மாநிலம் முழுக்க இருக்கிற அரசனுடைய நிர்வாகத்திற்கு ஒரு பாதகமாக அமைந்து விடுமோ என்பது காரணத்திற்காக இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீதான வருகிற சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகளை தவிர்ப்பதற்காக செம்மைப்படுத்துவதற்கான முயற்சி. அதைத் தொடர்ந்து 2025 வர்ற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகிறதா, 26 தேர்தலை எதிர்கொள்ள? இல்லை, நான் அதுதான் நான் சொல்கிறேன். புகார்கள்ன்றது எப்பயுமே எல்லார் மேலேயும் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு புகாருக்கான நடவடிக்கை இல்லை பாட்டம் லைன்னு பார்த்தா ஜனநாயகம் என்பது ரொம்ப முக்கியமானது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவுன்சிலர்கள் விரும்பக்கூடிய ஒருத்தர் மேயராக இருக்கணும் அப்படின்ற உரிமையை அவர்களுக்கு தலைமை கொடுத்துருக்கிறது. அவ்வளோதான். இதில் இவங்க சரியாக செயல்பட்டாங்க, செயல்படல அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அதிமுக கவுன்சிலர்ஸ் மேலேயும் புகார்கள் இருக்குது. இன்றைக்கி அதிமுக ஊராட்சி நகராட்சி உறுப்பினர்கள் மேலே புகார் இருக்குது. அந்த புகார்கள் வேறு. நாங்கள் ஒரு சரியான நிர்வாகத்தை நம்முடைய தலைவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அவங்களாம் தூக்கி அடிச்சிருக்காரு, மாற்றுறது கிடையாது. பல இடங்களில் கட்டுப்பாடை மீறி மக்களுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் என்பது ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர்ஸை இதோட செயல்படுத்த முடியாது. தொடர்ச்சியாக மாற்றம் என்பதெல்லாம் இருக்கு, அதையும் பார்க்க முடியாது. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அது டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்றது ஒரு ஆட்சியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சில இடங்களில் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், சில இடத்துல அது ரொட்டீன் ப்ராசஸாக இருக்கும். அது வேற இது வேற. ஆனால் இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது, ஒன்று டெமோக்ரட்டைஸ் பண்ணுறோம், ஜனநாயகப்படுத்துகிறோம். இன்னொன்று வாய்ப்பு யாருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் எங்களுடைய. தொடர்ந்து மேயர்களை மாற்றுறது மக்களுடைய பிரச்சனை. அதெல்லாம் இங்கே மேயர்களை மாற்றக்கூடிய உரிமை கவுன்சிலர்ஸுக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாரும் நேரடியாக மேயருக்கு ஓட்டு போடலை, அவர்கள் கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த கவுன்சிலர்கள் தான் யார் மேயர்னு தீர்மானிக்க போகிறாங்க. அப்போ இது மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினால தான் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க மேயர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையை அவர்களிடத்திலே தலைமை விட்டிருக்கிறதுன்றதை பதிவு செய்யும். நான் ஏன் அந்த அதை சொன்னேன் அப்படின்னு நான் தெளிவுபடுத்தினேன். கட்சிக்குள்ள ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாத்துறதுன்னா அது பிரச்சனை இல்லை, அது கட்சி சார்ந்த விஷயம். இது மக்கள் பிரதிநிதியை மாற்றுவது மக்கள் சார்ந்த விஷயம். அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனை தான், அதை கவுன்சிலர் தானே முடிவு பண்ண போறாங்கன்ற. மறைமுக தேர்தல் தான் நடக்கிறது, கவுன்சிலர்ஸ் தான் முடிவு பண்ண போறாங்க. பெரும்பான்மை கவுன்சிலர் திமுக கவுன்சிலர். ஆமா, கவுன்சிலர்ஸுக்கு மக்கள் கவுன்சிலர்ஸ்க்கு ஓட்டு போடுறாங்க. கவுன்சிலர் இன்னைக்கு ஒருத்தர் வேணும்ன்றார், நாளைக்கு வேற ஒருத்தர் வேணும்ன்றாங்க, அவ்வளவுதானே. சரி, மக்கள் தலைப்புலயே யாருமே பேசல. இப்ப திடீர்னு என் கருத்து நீங்க தலைப்புக்குள்ள வாங்க. நான் ஏற்கனவே தலைப்புல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனே. அதாவது தேர்தலுக்கும் இதுக்கும் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையில் எங்கள் நிர்வாகிகளுடைய சிக்கல்களை கலந்து ஆலோசித்து எப்படி இன்னும்
இயக்க கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. ஆனால் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தயாராகவே இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நவீன அரசியல் டைனாமிக்ஸுக்கு தயாராகவே இருக்கிறோம். அதனால் இவ்வளோ சீக்கிரம் தேர்தல் முன்னாடி வந்துச்சு, இல்லை நாங்கள் வந்து முன்னாடி கொண்டு வரோமா கூட்டணியா அப்படின்லாம் யூகித்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். ஆட்சியில் இருக்கும்போது கட்சியில் கவனத்தை செலுத்தணும். அந்த கவனம் சரியாக இருக்கணும். அது கடைக்கோடி தொண்டர்கள் வரையில் கொள்கைகள் போய் சேரணும். அவர்கள் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இயக்கம் வளருவதற்கு, ஏன்னா திமுகன்றது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் எந்த சிக்கல்களும் இல்லாமல் ஒரு நல்ல இயக்கமாக இருக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு. அதில் எங்கள் இளைஞரணி செயலாளர் இருக்கிறாரு, மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாரும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இன்னும் இயக்கத்தை பலப்படுத்தலாம். இப்போ இன்டர்வியூஸ்லாம் 2 அன்னைக்கு நடந்திருக்கு. அதில் பேசப்பட்ட பொருள் வந்து எலெக்ஷனை பற்றி யாருமே எதுவுமே பேசலை. அதில் அறிவிப்பு வந்தப்பவே, பொதுச்செயலாளருடைய அறிவிப்பு வந்தப்பவே 2024 குழு அமைக்கப்பட்டது. 2026 தேர்தலை எதிர்கொள்கிற வகையில் எல்லோருடையும் இல்ல அதுல ரொம்ப எதிர்கொள்ளும் வகையில் வேற, பட் அதுக்காகவேன்றது கிடையாது. அது கட்சியை கட்டமைப்பதற்கான முதல் பணியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.